வணக்கம். நான் டாக்டர் இளந்தேவி, மைக்ரோபயாலஜிஸ்ட், ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல், ஓஎம்ஆர் சென்னை. மங்கி பாக்ஸ் வைரஸ் வந்து ஒரு அ வ ஒரு மனுஷங்கிட்டருந்து எப்படி இன்னொரு ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குதுன்னா, இந்த மாரி டைரக்ட் பிசிக்கல் கான்டாக்ட் அவங்களுடைய வெசிகுலர் லீஷன் இருக்கிறப்போ, அவங்க ஸ்கின் லீஷன் இருக்கிறப்போ, அதாவது இந்த 5 to 21 டேஸ்ல அந்த இன்குபேஷன் பீரியட்ல நம்ம அந்த பேஷண்ட் கிட்ட கான்டாக்ட்ல இருக்கிறப்போ, ஏதாவது அவங்க யூஸ் பண்ண பொருள தொட்டாலும் சரி, இல்ல அவங்க யூஸ் பண்ண கிளாத்திங் இருந்தாலும் சரி, இது வெசிகுலர் லீஷன்லேருந்து அது மூலியமா பரவலாம். இல்ல அவங்க வந்து தும்மல், இருமல், ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அது மூலமா பரவலாம். இல்ல வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் அது மூலியமாவும் பரவும். ஸோ இது எல்லாமே வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். இப்போ இந்த நோய் வந்த பிறகு இந்த டெக்லோவைரஸ் வந்து ஸ்மால் பாக்ஸ் வைரஸ்க்கு ட்ரீட் பண்ண ட்ரக்கே வந்து இப்போ யூஸ் பண்றாங்க. இது வந்து ப்ரிவென்ஷனுக்கு வந்து வேக்சின்ஸ் இருக்கு. ஆனா ஸ்மால் பாக்ஸ் அப்போ தயாரிக்கப்பட்ட அந்த வேக்சின்ஸ் வந்து இப்ப யூஸ் பண்றாங்க. பட் 85% புரொடெக்ஷன் இருக்கு. இது வந்து ரிசர்வ்ட் ஒன்லி ஃபார் ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் அண்ட் எல்டர்லி பீப்பிள் அவங்களுக்கு மட்டும் தான். அதாவது எபிடமிக்கு அந்த மாதிரி ஒரு அவுட் பிரேக் வந்தா தான் இந்த வேக்சின் குடுப்பாங்க. ஸோ இந்த அறிகுறிகள் எங்கேயாச்சும் உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா, நீங்க மருத்துவர உடனடியா அணுகணும். நன்றி.